அப்பர்டைட்னா என்னன்னு தெரியுமா? சவுத் ஆப்பிரிக்கால 1948 அப்போ ஒரு லீகல் சிஸ்டம் கொண்டு வராங்க. பிளாக் பீப்புள் தனியா இருக்கணும், ஒயிட் பீப்புள் தனியா இருக்கணும். இவங்களுக்கு தனி ரூல்ஸ், இவங்களுக்கு தனி ரூல்ஸ். பிளாக் பீப்புளுக்கு போட்ட ரூல்ஸ் என்னன்னா, இனிமே இவங்களால ஓட் பண்ண முடியாது, கண்ட்ரி உள்ள ஃப்ரீயா நடமாடக்கூடாது, எஜுகேஷன் ஜாப்ஸ் ஈக்குவலா கிடைக்க கூடாதுன்னு சில ரூல்ஸ் போடுறாங்க. இதை பார்த்த நெல்சன் மண்டேலா அண்ட் அதர் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இதை எதிர்த்து பல வருஷம் போராடுறாங்க. கவர்மெண்டோட பாலிசியை மீறி இவங்க ப்ரொடெஸ்ட் பண்றதுனால சில பேரை ஜெயில போடுறாங்க, சில பேரை சாகடிக்கிறாங்க. இதை பார்த்த அதர் கண்ட்ரீஸ் லைக் USA and UK சவுத் ஆப்பிரிக்கன் கவர்மெண்ட் கிட்ட நீங்க இந்த பாலிசியை சேஞ்ச் பண்ணலன்னா நாங்க உங்க கூட எந்த பிசினஸ் அண்ட் ட்ரேடிங்கும் வச்சுக்க மாட்டோம்னு சொல்றாங்க. இது சவுத் ஆப்பிரிக்கன் பிரசிடென்ட்டுக்கு ரொம்ப ப்ரெஷர் ஆகுது. 1992 மார்ச் 17 அப்போ ரெஃபரண்டம்னு ஒன்று நடத்துறாரு. ரெஃபரண்டம்னா ஒரு அரசியல் கேள்விக்கு மக்கள் ஓன் பண்றது தான் ரெஃபரண்டம். ஒயிட் பீப்புள்ஸ் கிட்ட இனிமே அப்பர்டைட் கண்டினியூ ஆகணுமா ஆகக்கூடாதான்னு கேட்கறாங்க. அதுக்கு 68.7% வேணானும் 31.3% வேணும்னு ஓட் பண்றாங்க. அணில இருந்து சவுத் ஆப்பிரிக்கால நிற வேறுபாடு இல்லாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. 1994ல பிளாக் பீப்புளும் சேர்ந்து ஓட் பண்ணி நெல்சன் மண்டேலாவை சவுத் ஆப்பிரிக்காவோட பிரசிடென்ட்டா ஆக்குறாங்க.